வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு மேஹு இனி சேனல். நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்கட்டும். என்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா அதிசயங்களும் உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும். அதுக்கு முருகனை முழுமையாக நம்புங்க. குழந்தையாக வந்த முருகன் என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடத்தினாருன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோலையும் அதே மாதிரி சப்போர்ட் கிடைக்கணும்னு முருகனை வணங்கி ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருகன் என்னை எப்படி ஆபத்துலேருந்து காப்பாற்றினாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடெண்ட் நடக்கிறப்ப நான் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஒரு நாள் எதுக்குன்னே தெரில, எந்த ரீசனுமே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு எனக்கா தோணுது. எதுக்குன்னே தெரில. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஜென்ரல் செக்கப்புக்கு நகராட்சிக்கு போய் செக் பண்ணிட்டு வந்தேன். குழந்த நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு என்னன்னே தெரில, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற இதே இல்லை. ஆனால் ஏதோ மனசுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அன்னைக்கின்னு பார்த்து புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். ஏன்னா குழந்த பிறந்தா நிறைய துணி சேரும், கையில் துவைக்க முடியாது அப்படின்றதுக்காக வாஷிங் மிஷினில் துணி போட்டுக்கிறலாம். அதனால் அன்னைக்கு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். அது நான் செக்கப்புக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச மாடல் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் நான் செலக்ட் பண்ண மாடல் தான் வாங்கியிருந்தோம். வாங்கி கரெக்டாக நாங்கள் செக்கப்புக்கு போகலான்னு நினச்ச அன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. ஒரு 10 மணி இருக்கும். அப்போ தான் வாஷிங் மிஷின் டெலிவரி ஆச்சு. அப்போவே ஃபிட் பண்ணுறதுக்கு ஆளும் கூடவே வந்துட்டாங்க. வாஷிங் மிஷினை ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. சரி குழந்தைக்கு தேவையான துணியை அதில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய துணியெல்லாம் இருக்குல்ல, அதில் போட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரில. டைம் எப்படி வைக்கணும்னு தெரியாமல் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு தெரியவே இல்லை. அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 மணி ஆயிடுச்சு. டாக்டர் 3 மணி வரைக்கும் தான், நாங்கள் செக்கப் போகிற ஹாஸ்பிட்டலில் 3 மணி வரைக்கும் தான் டாக்டர் இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சரி போக வேணாம் இன்றைக்கி போக வேணாம் அப்படின்ற மைண்ட் செட் ஆயிடுச்சு. சரி அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை போயே ஆகணும், இன்றைக்கி போயிடுவோம், எப்படினாலும் போயிட்டு குழந்தை என்றைக்கு பிறக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா முன்னாடியே சிசேரியனுங்கிறனால ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே 37 வீக்ஸ் 5 டேஸ்லேயே நமக்கு இதாயிரும், டெலிவரி ஆயிருன்றதுக்காக சரி போய் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக ஒரு 3 மணியை போல் கிளம்பி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். எப்போவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அன்னைக்கின்னு பார்த்து உடனே டாக்டரை போய் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, உடனே டாக்டரை பார்த்தோம். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மேம் எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ குழந்தையோட வெயிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு என்னைக்கு டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க, குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஸ்கேன் எழுதி கொடுத்து அனுப்புனாங்க. நாங்கள் செக்கப் போகிற ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் மிஷின் இல்லை, அதனால் அங்கே ஸ்கேன் எடுக்க மாட்டாங்க. அந்த மேடம் வெளியில் தான் எனக்கு எழுதி கொடுப்பாங்க. அன்னைக்கின்னு பார்த்து என்னோடய ஹஸ்பண்ட் காலையிலேருந்து சாப்பிடாமே இருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்கேன் பண்ணிக்கிறலாம், 6 மணிக்கு மேலே போய் ஸ்கேன் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, இல்லை இப்போ உடனே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஸ்கேன் எடுக்க போகிற வழியிலே நாங்கள் பேசிக்கிட்டே போகிறோம். எனக்கு ஒரு முருகனோட ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு கனவில் வந்த முருகனோட ஃபோட்டோ மாதிரியே அந்த ஃபோட்டோ இருந்தனால எனக்கு இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு கொடுங்க, அது என்னோடய குழந்த மாதிரி, எனக்கு இப்படி தான் குழந்தை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வயிற்றுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அன்னைக்கு தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை போட கொடுத்துட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. நாங்கள் ஸ்கேன் எடுக்க போகிற வழியில் பேசிக்கிட்டே போகிறோம். ஸ்கேன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறப்ப உன்னோட கையிலே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நாங்கள் போகிறோம். ஸ்கேன் எடுக்கிற
ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அங்கே போயும் என்னை வந்து கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண வைக்கல. உடனே ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டாங்க. எப்படியும் ஸ்கேன் எடுக்க போனோன்னா அங்கேயும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும், இல்லை 1 ஹவராவது குறைஞ்சது ஆகும். அன்னைக்கின்னு பார்த்து என்னை உடனே கூப்பிட்டாங்க. உள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தையோட எல்லா பார்ட்ஸுமே வந்து சூப்பராக இதாகிருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு, குழந்தை வந்து 3 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்ணி சத்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குப்பா, அதனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இப்போயே குழந்தைய எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்கேனில் தான் சொன்னாங்க. சொன்ன உடனே சரி டெலிவரிக்கு தேவையான எல்லா பொருளையும் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம். ஏன்னா நான் ஜிஹெச்சில் தான் டெலிவரி ஆகும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நான் சொன்னோன்னையும் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, இல்லை இப்போ உடனே நீ வந்து ஜிஹெச்சில் போய் உடனே நீ அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தனால என்னால் கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடில. யார்கிட்டையுமே சொல்லாமல் எப்படிடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் போட்டு அம்மா, அத்தை எல்லாருக்குமே சொல்லியிருந்தோம். அன்னைக்கின்னு பார்த்தா அத்தை வந்து எங்கள் சின்னத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க. எங்கள் சின்னத்தையோட ஹஸ்பண்ட் வந்து ஜிஹெச்சில் தான் ஆஃபீஸராக இருக்கார். அவர் பேர் கோபி. அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற குணம் அவர்கிட்ட இருக்கும். அந்த குணத்தை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். அவர் பெரிய ஆஃபீஸர் தான், ஆனால் அவர்கிட்ட எந்த ஹெட் வெயிட்டுமே இருக்காது. எல்லார்கிட்டேயுமே சிரிச்சுட்டே பேசுவார். அவரை பற்றி நான் எதுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, என்னை ஆபத்துலேருந்து அவர் தான் காப்பாற்றினார். அவர்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே இல்லை, சொல்கிறதுக்கு மறந்துட்டோம். அவர்கிட்ட சொல்லணுங்கிற யோசனையே இல்லை. ஆனால் அவராகவே அத்தைகிட்ட சொன்னோன்னையும் அதை கேட்டுட்டு அவராகவே கார் எடுத்துகிட்டு வந்து அவர் காரில் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனார். ரொம்ப எமர்ஜென்சியில் தான் ஜிஹெச்சுக்கு போனோம். ஆனால் ஜிஹெச்சுக்கு போகிற வரைக்கும் எனக்கு அப்படியே மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுட்டேவும், எல்லாருமே டென்ஷனாக தான் இங்கேருந்து கிளம்பி போகிறோம். போகிறப்ப வேல்மாறல், என் குழந்தைக்கு பிடிச்ச தேசமங்கையர்க்கரசி அம்மா பாடுற வேல்மாறலையும் திருப்புகழையும் திரும்ப 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 போட்டு கேட்டுக்கிட்டே தான் நான் போகிறேன். ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கியாச்சு. உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னையும் பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எனக்கு எடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்கேன் பண்ணாங்க. இப்போ உடனே சிசேரியன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்தவங்களில் சில பேர் எங்கள் மாமாவை பார்த்துட்டு, கோபி சார் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி, நீ கோபி சாரோட மருமகளா அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் நான் பயந்துக்கிட்டே தான் போனேன். குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, முருகா நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே தான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறேன். போகிறப்ப எங்கள் மாமாவை பார்த்து, மாமா குழந்த பிறந்து நான் வெளியில் வர்ற வரைக்கும் நீங்கள் இங்கே வெளியிலே நில்லுங்க மாமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். போய் ஃபஸ்ட்டு பாப்பாக்கெலாம் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கனால உடனே பண்ணணுன்றக்காக என்னை வெயிட் பண்ணவே வைக்கலை. உள்ளே டேரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டே ஆப்ரேஷன்னா என்ன ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும். இருந்தாலும் திடீர்னு குழந்த டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னையும் கொஞ்சம் ரொம்ப பதட்டமாகவே ஆயிடுச்சு. அனஸ்தீசியா போடுற டாக்டர் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினார். கரெக்டாக டெலிவரி ஆகி முடித்த உடனே உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். செந்தில்குமார் அப்படின்னு சொன்னார். முருகா நீ இங்கேயும் வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி, ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து கந்தசஷ்டி கவசத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதனால் எனக்கு ரொம்பவே தைரியமாகவே இருந்துச்சு. நல்லபடியாக குழந்தையும் பிறந்துருச்சு. நானும் நல்லா இருந்தேன். வெளியில் வந்த உடனே ஆப்ரேஷன் முடிஞ்சு என்னை வெளியில் கூப்பிட்டு வந்தோடனையும் எங்கள் கோபி மாமாவை தான் நான் முதல்ல பார்த்தேன். ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எங்கள் கோபி மாமா தைரியமாக இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டே தான் என்னை உள்ளே அனுப்பிச்சி விட்டார். வெளியில் அம்மாவும் வேல்மாறல் படிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே நிம்மதியாக இருந்தாங்க. அது வரைக்கும் எல்லாருக்குமே பயந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த முருகன் தான் என்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றினார், எங்கள் மாமா ரூபத்தில் வந்து.
நான் கன்சீவ் ஆனது தெரிஞ்சதுலேருந்து ஜேஎஸ்கே கோபி சாரோட வீடியோஸ் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் முருகன் மற்றவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடத்தினாரு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பார். கர்மானா என்னன்னு சொல்லிகிட்டே இருப்பார். யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே பேரில் உள்ளவர் தான் என்ன ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு முருகன் அனுப்பிச்சி வச்சுருக்காரு. ஏன்னா நான் கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிலேருந்து முருகனை மட்டும்தான் முழுமையாக நம்பியிருந்தேன். ரொம்ப 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 நன்றி முருகா. இந்த வீடியோ மூலமாக நான் எங்கள் மாமாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு கடவுள் மாதிரி தான். முருகன்கிட்ட ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக கேட்டோன்னா அவர் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அடுத்த வீடியோவில் எனக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அதிகமாக மோட்டிவேட் பண்ணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா போற்றி, கந்தா சரணம். நன்றி உறவுகளே.